जय जय सत्य है सत्य है सत्य है राम नाम सत्य है படபடிக்கிற வெயில் ஏற்கனவே நிறைய பேர் காலெல்லாம் சுட்டுண்டு தலையெல்லாம் சுட்டுண்டு வேகமாக ஓடி வந்துட்டு ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு அடுத்தது ரெடி காலில் கஞ்சி கொட்டின்னு போகிற மாதிரி என்ன நோன்பு சீக்கிரம் போயாகும் ரொம்ப சுதினம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு பண்ணின யாத்திரை இருக்கு இல்லையா அது அதை விட விசேஷமான அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பெரியவா சொன்ன சில வாக்கியங்களை சொல்கிறேன். உங்கள் நோன்பு இன்னைக்கு பலிதமாகும். சும்மா போய் நோன்பு பண்ணுறதுனால இல்லை, இதை கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. பகங்கால் பகவான் நாமத்தை பற்றி சொல்லும்போது பிறவி எடுத்துருக்கோம், ஏராளமான பிறவிகள் எடுத்துருக்கோம். எப்பொழுது ஒருத்தனுக்கு ராமநாமம் கிடைக்கும் சொல்ற, எவ்வளோ சுலபமாக இருக்குங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாளே, அவ்வளோ சுலபத்தில் வராது. பாபம் அப்படி கட்டி போட்டிருக்கு, பாபம் நிரந்தரமாக இருக்கு. அப்போ புண்ணியத்தினாலே அந்த பாபத்தை நீத்து ராமநாமம் வந்துடுவான்னு அப்படி சொல்லலை. ராமநாமம் வந்தா புண்ணியங்களும் பாபம் ரெண்டுமே போயிடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். இது வரணும்னு சொன்னால் இந்த பாப மூட்டை இருக்கு இல்லையா, இது எப்போ விலகுங்கிறதுக்கு ஒரு புதுமையான கணக்கை கொடுக்குறார். எவ்வளோ பிறவி தெரியுமா? நம்மளாம் ஏதோ இன்னைக்கு தான் பிறவி நினச்சிட்டு சில பேர் சொல்லுவா இதோட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்குது, அது பாட்டுக்கு இருக்கு. எப்போ போகுங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று சொல்கிறார். நம்ம பிரம்மாவுக்கு எத்தனை வயசோ அதை போல பிரம்ம கல்பம்னு சொல்றார். 3 பிரம்ம கல்ப காலங்களிலே நாமும் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு கணக்கெல்லாம் போட்டு கொடுக்குறார். அப்படி போட்டா என்ன வருதுன்னா 4 லட்சம் கோடி ஜென்மா, 4 கோடி வருஷம் இல்லை, 4 லட்சம் கோடி ஜென்மா இருக்குங்கிற. அவ்வளோ ஜென்மா பண்ணி அவன் என்ன பண்ணினான்? பாவத்தெல்லாம் விட்டுடுங்க ஒரு பக்கம், ஏராளமான புண்ணியங்கள் பண்ணியிருக்கான். கொஞ்சம் நெஞ்சமான புண்ணியங்கள், அதுக்கும் கணக்கு கொடுக்குறார். எவ்வளோடா இருக்கு அவன் புண்ணியத்தோடைய அளவுன்னா மகா மேருமலை அளவுக்கு இருக்குங்கிற. பாபம் பண்ணவனுக்கு போக்கிடம் உண்டு. அடடா இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சாலே போதும், அந்த நேரத்தில் தெய்வமேன்னு நினைச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு, சௌரியமாயிடுவான். ஆனால் புண்ணியம் பண்ணவன் டேஞ்சர். அவன் எப்போதும் மாற தூக்கி வச்சுட்டு நானாக்குன்ற மதிப்பு தான் இருப்பான். புண்ணியத்தை போல டேஞ்சர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணுறியோ அவ்வளோக்கு கூட பாபம் சேர்ந்துட்டே போகும். அதனால தான் பகவான் சொல்லும்போது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருது. நீ ஒன்று இது நல்லது கெட்டதுன்னு பார்த்து என்கிட்ட வர முடியாது, ரெண்டுத்தையும் என் கையில் போட்டுடும். அதெல்லாம் பெரிய விஷயம், ஞான விஷயம், நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நாம விஷயமாகவே இருப்போம். இப்படி சொல்லும்போது சொல்றார், இத்தனை கோடி ஜென்மா எடுத்துருக்கான் இல்லையா, அப்போ அவனுக்கு ஒரு நேரத்தில் அலுப்பு வந்துடுமா. இந்த புண்ணியத்தால் என்ன பிரயோஜனம்? கையில் பணம் இருக்கு, பேங்க்கெல்லாம் இருக்கு, நம்மளும் கையில் வச்சுருக்கோம், இதனால என்ன பிரயோஜனம்? அந்த புண்ணியத்தை எடுத்துட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ணும், பணத்தை எடுத்து செலவு பண்ணாதானே பிரயோஜனம். அப்படி இருக்கும்போது ஒன்று நம்ம செலவு பண்ணாமல் வச்சுருந்தா என்ன ஆகிடும்னு சொன்னா பேங்க் போயிடும், இல்லை நம்ம போயிடுவோம். அது அந்த புண்ணியம் அப்படியே இருந்துருக்கும், திருப்பியும் மறுஜன்மா கிடைக்கும். ஒரு நேரம் அவனுக்கு அலுப்பு வந்துட்டான், என்னடா புண்ணியங்கள் எல்லாம் வேண்டாம் போதும் எனக்குன்னு நினைப்பான். எப்போ? 4 லட்சம் கோடிக்கு அப்புறம். அப்படி நினைச்ச உடனே பகவான் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஜீவன் நமே பக்த பிரணஷ்யதி, என்கிட்ட வரத்துக்கு இது தயாராகிடுத்து அப்படின்னு உடனே அவன் வரமாட்டான், பகவான் நாமத்தை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். நாம சித்தாந்தம் தெளிவான நாம சித்தாந்தம். அதனாலே நாமம் வந்தவர்கள் யாருன்னு சொன்னால் தைரியமா இருக்கணும். நீங்க 4 லட்சம் கோடி ஜென்மாவை நம்ம கடந்துட்டோம். அப்புறம் அடுத்த கேள்வி வரும், இன்னும் எத்தனை ஜென்மம், அதுக்கும் கணக்கு கொடுக்குறார்.
இந்த 4 லட்சம் கோடி ஜென்மாவை மனசில் வச்சிருந்தியானா இப்போ இனிமேலேருந்து யாராருக்கு எவ்வளோ ஜென்மான்னு சொல்லும்போது எப்போதோ ஒரு முறை நாமம் சொன்னவனுக்கு அன்றையிலிருந்து 10 ஜென்மா. அடிக்கடி நாமம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, இதை சைத்தன்ய மகாபிரபு வேற மாதிரி சொல்றார். சொல்லிகிட்டே இருக்கவனுக்கு 3லிருந்து 10க்குள் அப்புறம் எப்படி சொல்றார் பாருங்க, யார் ஒருவன் தான் சொல்லும் இந்த நாமம் இது பரபிரம்மத்தின் சொரூபம் என்று அறிந்து சொல்லுகிறானோ அவனே பரபிரம்மமாய் ஆகிவிடுவான். அத்வைத சித்தாந்தம். அந்த இடம் எப்படின்னா, தியானிக்கப்படுற வஸ்து, தியானம் செய்கின்ற பொருள், தியானிக்கின்றவன், மூன்றும் ஒன்றாக. அது வெகு சுலபமா ராமநாமத்தில் கிடைக்கும். இது ஒரு பக்கம் தனியாக வச்சிருக்கோம். இது ஜன்மாவும் நாம விஷயமும். அடுத்தது இன்னொன்று, அது ரொம்ப முக்கியம். இத்தனை பிறவிகள் எடுத்துட்டு இல்லையா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதில் எங்கேயாவது கோவிலுக்கு போயிருப்பியா, ஏதாவது ஒரு தீர்த்தாடனம் பண்ணியிருப்பியா, ஏதாவது ஒரு சேத்திராடனம் பண்ணியிருப்பியா, அப்புறம் மெதுவா ஏதாவது ஒரு யாத்திரை பண்ணியிருப்பியா, அது கிடைக்குது. அதை விட துர்லபமா. அண்ணா எழுதா பாட்டில் ஜென்மோ ஜென்மோ, எனக்கு ஒரே ஒரு ஜென்மா வார்க்கரி பண்ற ஜென்மா எனக்கு ஒன்று கொடு அப்படின்னா அதோடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு வார்க்கரி கிடைச்சது இல்லையா, கிடைச்சது இல்லையா. நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிறது வேற விஷயம். அந்த பண்ணின யாத்திரைகள் இந்த நாம அந்த தபஸ்னால தான் இன்னைக்கு 10 பேருக்கு கிடைக்கிறது. அப்படி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கணும். நாம பண்ணி இந்த வசதி அவா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே அதுக்கு இன்னொரு இடம் காடியானம். இந்த காடியானோன்றது இது வெளியில் வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. சாவித்ரி சத்தியவான் உயிரை மீட்கணும். யமன் தூக்கின்னு போகிறான். அவன் பின்னாடி போகிறான். பின்னாடி போய் அவனை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறான். ஒன்றுத்துக்கு கூட யமன் மசியலை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறா. என்ன சொல்கிறாங்கன்னா, சாதுக்களோட 4 அடி நடந்தா 7 அடி நடந்தான்னு சொல்ற. 7 அடி நடந்தால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாளே, என்ன அர்த்தம்? நான் உன் கூட நடந்திருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ யமன் குஷி ஆயிடும். நம்மளை சாதுன்னு சொன்னா வேற யார் உலகத்தில்? சாவித்திரி ஒத்தி தான் சொன்ன. அப்போ என்ன அர்த்தம்? சாதுக்களோடு நீ ஒரு யாத்திரை பண்ணிட்டேன்னு சொன்னா அதை விட மிஞ்சினது வேற எதுவும் இல்லை. இந்த இடத்துல சாது யாருன்னு அடுத்த கேள்வி வரும். சாது யாருன்னா ஏதோ என்ன மாதிரி மொட்டை இட்டாச்சுன்னு ஏமாத்திரம் இல்லை, இல்லை தாடி கீடி வச்சு அதெல்லாம் கிடையாது. யார் சாதுங்கிறதுக்கு போதேந்தா சொல்றார், நாமம் சொல்பவனே சாது. போதுமா? அப்படின்னா இன்னைக்கு எப்பேற்பட்ட சுதினம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு. அதுவும் என்ன, 13,500 கோடி ராமநாமம் லேಖனமாக பண்ணின இடம் ஒரு நூதன கிரகப்பிரவேசம். இந்த நூதன கிரகப்பிரவேசத்தில் இன்னைக்கு தான் உற்சவம் நிஜமாக ஆரம்பிக்க போகிறது. துவஜம் அவரோகணம் பண்ண போகிறோம், ஆரோகணம் பண்ண போகிறோம். இன்னைக்கு அந்த துவஜத்தில் ஒரு யாத்திரையாக வந்தே இல்லையா, 10 அடி நடந்தாலும் வேகமாக ஓடி வந்ததுக்கு வெயில் மட்டும் காரணம் இல்லை. அவன் கூப்பிட்ற, சீக்கிரம் வா எங்கிட்ட, உனக்கு விமோசனம் எதுக்கு அங்கே இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கூப்பிட்டார் வேகமாக. எல்லாரும் சொன்னான் 4 மணிக்கு வரும்னு. எனக்கு தெரியும் அது முன்னாடி வந்துடும். 4 மணிக்கு வந்து 5:30 முடிக்கலாம், நோன்புக்கு போயிடுவா அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் விடலை. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என் பிரச்சனை எதுவும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. 5:30 மணிக்கு தான் உப்புமா வரும். வேணும்னா உப்புமா வாங்கி போட்டு இருக்கணும். பிரசாதம் அப்போ தான் கிடைக்கும். இப்போ இந்த துவஜாரோகணம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதே பொதுவாக நான் இந்த பகுதிகளில் இதை மாதிரி பண்ணுற வழக்கம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரவேசங்கள் கிட்டத்தட்ட 2800 கிராமங்களில் பட்டணங்களில் பிரவேசம் பண்ணியிருக்கேன் ராமநாமம் சொல்லி.
அவ்வளோ யாத்திரைகள். அதுவும் குறிப்பாக 6 பாத யாத்திரைகளில் 241 நாள். இந்த 241 நாளும் 6 இடத்துல தங்கி வெளியில் போகும். ஒவ்வொரு கிராமம் போகும்பொழுதும் அப்படிதான் கற்றிண்டு போகும். இது யாருக்கு புரியும்? இன்னைக்கு கூட இன்னைக்கு மேலே வச்சுட்டா. எங்களுக்கு அங்கெல்லாம் போனால் பேண்டு கீண்டு எல்லாம் பிரமாதமாக வைப்போம், ஆச்சரியமாக வைப்போம். யாராவது உள்ளே வரணும்னு சொன்னால் பேண்டு வாதிக்கிட்டா ஜனங்கள்லாம் படுத்துட்டுப்பா, தூங்கிட்டுப்பா, எதையாவது 2 சத்தம் கேட்டாலும் தலையை காமிச்சின்னு வருவா. ஆனால் எனக்கும் அந்த மேலக்காரனுக்கு எப்பவும் தர, அதனால நீ வந்தவொன்னே அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி முதல்ல அனுப்பிச்சி விட்டு. ஏன்டா ஒவ்வொரு ஊர்லேயும் அதை கொண்டு வச்சுடுவா. என்கிட்ட எது இருக்கா 40 பேர், 40, 60 பேர் இருப்பா, 80 பேர் இருப்பா, 100 பேர், 150 பேர் இருப்பா. பன்றிய யாத்திரையில் 250 பேர் இருப்பா. இப்போ நாமம் சொன்னோமானால் அந்த வழியோடு போகும்பொழுது ஏதோ ஒரு ஜீவன் எனக்கு காதில் விழுந்தாலும் போதும். நமக்கே தெரியாது. சில தர்மங்களுடைய வசதி என்னன்னு சொன்னால் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நாம தெரிஞ்சு நல்ல காரியம் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதுக்காக தான் ராமேதி கர்ஜனம்னு சொன்னோம். உரத்து சொல்லு, சண்டை போடுறதில்ல, நல்லா உரத்து அந்த மாதிரி கர்ஜனை பண்ணு. ஏதோ இங்கே இருக்குவாலாம் ராகத்தால் எதையோ வச்சுன்னு போட்டோம், பரவாயில்ல. ஆனால் ரோடுக்கு போயிட்டா ராம 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 அப்படிதான் போவோம். ஆனால் அதை மேலக்காரன் அமைக்கிட்டான்னா என் பர்பஸ் போயிடுமே. அதனால் நான் அந்த ஊரில் இருக்கவங்கலாம் கட்டு என்ன அவன்மா ரொம்ப மரியாதை பண்ணுறதா நினச்சிட்டு இந்த முன்னாடி போனேன்ப்பா. தயவு செய்து நான் சொல்கிற ராமநாமம் எல்லோரும் கேட்கணும். இந்த மேலக்காரன் தள்ளி போக சொல்லணும். அவன் என்ன நான் வரணும்னு நிற்பான். எங்களுக்குள்ள இதுதான் லடாய், நீ போன்னுவான். அப்புறம் இங்கேருந்து 2 3 நல்லா தள்ளி போய் அப்போ தான் நம்ம சொல்கிற ராமநாமம். அதுவும் யாத்திரையில் வர ஜனங்கள் யாத்திரையில் ராத்திரி பகலாக நாமம் சொல்லிட்டு வருவான். இன்னைக்குள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் இன்னைக்கு மகேந்திரன். அடுத்த முறை பண்ணும்போது உங்கள் எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கணும். இந்த டைம் உங்கள் நிர்ணயத்தில் இல்லை, இந்த டைம் போலீஸ்காரன் நிர்ணயத்தில் இருக்கு. போலீஸ்காரன் நிர்ணயம்னா யார்? குருநாதன் நிர்ணயம்னு அர்த்தம். நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது. நாமத்துக்கு எப்போதும் காலையிலேருந்து நாமம் வச்சுட்டு உங்கள் எனர்ஜியை ஷூட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசஷன் சரியாகும். ஒரு ப்ரொசஷன் இன்னொன்று அப்படின்னா அந்த கம்பீரத்துக்கு வேறு ஒன்றும் இல்லாமல் அப்போ ஆரம்பித்து அந்த ஜரூரில் போகும். அந்த ஜரூரில் போகும். இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது இப்போ வச்சுருக்குனான்னு தெரியல. யாத்திரைகள் நடத்துறதுக்கு 10,000 குறிப்புகள் எழுதி வச்சுருக்கேன். ஒரு யாத்திரைக்கு போகணும்னு சொன்னால் இப்போல்லாம் எல்லாம் கூகுள் சர்ச். அப்போல்லாம் எங்களுக்கு கூகுள் சர்ச் எல்லாம் கிடையாது. நாங்கள் முன்னாடி போய் 1 முறை 2 முறை 4 பன்றி யாத்திரைக்கு 5 முறை போயிருக்கேன். 5 முறை போயிருக்கேன். போய் அந்தந்த கிராமத்தை கொடுத்து அங்கங்கே ராமநாமம் சொல்லி நாங்கள் வரோன்னு சொல்லி அந்த ஊர் பிரமுகரை பார்த்து, அநேகமாக அந்த பிரமுகர் நாஸ்திகராக தான் இருப்பார். பிரமுகரெலாம் அப்படி தானே இருப்பான். அவளை முதல்ல வசியம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி 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 அப்புறம் எந்த இடத்துல பம்ப் இருக்குது இன்னொன்று இருக்குது. எங்கள் யாத்திரையில் நாங்கள் யாரையும் குளிச்சியான்னு கேட்க மாட்டோம். என்னத்தம்மா கேட்போம்? ஒரே ஒரு பம்பு தான் இருக்கும். வெடியாத 4:30 மணிக்கு கிளம்பணும். அந்த பம்பில் குளிச்சாதான் நான் கேட்கலாமா? ஆமாம், நீ தண்ணி குளிச்சாகணும் என்னை கேட்டால் நான் எங்கே போகிறேன்? அதெல்லாம் என்ன ரெடியாக இருந்தால் கேட்போம். ரெடின்னா அர்த்தம் வேறு. கிளம்பிடுவா 4 மணிக்கு யாத்திரை கிளம்பிடுவா. சில பேர் தீர்மானமாகவே குளிக்காமல் வெடியாத 4:30 மணிக்கு வந்து ஐட்ட பைட்டக்கு 7 மணி வர இடத்துல சௌகரியமாக போய் குளிச்சுட்டு ஜாலியாக வரும். என்ன ரிலாக்ஸேஷன்? ஏன்னா பகவான் நாமத்துக்கு எதுவும் இல்லைன்னு நிரூபணம் பண்ண இடம் இது. நிரூபணம் பண்ண இடம். சும்மா வேணா போலித்தனமாக இல்லை. நாமத்துக்கிட்ட நீ வரையா எப்படியா இருந்தா அதே போல எங்கள் யாத்திரையில் தான் பகிஷ்டையார பெண்களெல்லாம் கூட கூட்டின்னு போன யாத்திரை. எங்கள் யாத்திரை வேற யார் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். அதுவும் என்ன தெரியுமா? கார் அவளுக்கு போட்டு அவர்கள் தான் முன்னாடி லீட் பண்ணிட்டு போவான். இது யார் சொல்ற? மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தி இப்படிப்பட்ட மகோன்னதமான ஒரு இடம். அந்த க்ஷேத்திரம் இன்னைக்கு புனிதமாக சாஸ்வதமாக இங்கே இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து இந்த யாத்திரையில் கலந்து, இந்த யாத்திரையை நான் கணக்காக போடலை. ஆத்தூர்லேருந்து ஒரு யாத்திரை வருது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு யாத்திரை வருது,
அதுக்கு அடுத்தது வந்து இங்கே ராயப்பேட்டாலேருந்து ஒரு யாத்திரை வருது. அதுக்கடுத்தது திருவள்ளூர்லேருந்து வருது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து வருது. கடைசி சப்பன் போக். இன்னைக்கு நாளைக்கு சப்பன் பட்சணம் எல்லாரும் வந்து கலந்து. நாளைக்கு இந்த சப்பன் பட்சணம் எதுக்காக இப்படி பண்ணுறோம், சப்பன் போக் எதுக்காக பண்ணுறோம், என்ன பிரேரணைகள் அது உள்ளே இருக்குது, என்ன அனுகரணம் அதில் இருக்குது, ஏன் அனுகரணம் முக்கியமானது அப்படின்ற விஷயத்த நாளைக்கு அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதா இருக்கேன். இப்போ இந்த துவஜம் ஏற்றுவோம். அந்த துவஜத்தோடவே இந்த துவஜமும் இன்னைக்கு புதுசாக ஏற்றிடுவோம். இப்போ அந்த துவஜத்துக்கு நீங்கள் போடக்கூடிய புஷ்பங்கள்லாம் அதுவும் அச்சதியும் எல்லாம் அதில் போட்டுடுவோம். போகும்போது மனசார வேண்டிக்கணும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய சொந்த கஷ்டத்தை விட லோகம் இன்னைக்கு பயங்கரமான கஷ்டம். மூளைக்கு மூளை சண்டை. அன்றைக்கு ஹிரண்யகசிபு இருந்தான், கம்சன் இருந்தான்னா போர்டு போட்டு இருந்தான். இன்னைக்கும் அதே நிலைமையில ஒருத்தன் மகா அயோத்தி நான் இருந்துட்டு தைரியமா அடுத்த நாட்டை போய் நான் அடிச்சிடுவேன், எங்கிட்ட படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, அவங்கிட்ட தான் நம்ம குழந்தைகள்லாம் ஊழியம் பண்ணி டப்பு சம்பாதிச்சு. என்ன கேவலம், என்ன கேவலம், என்ன கேவலம். எங்க போறோம்? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மனசுல என்ன இருக்கு? அங்க நடக்கிறது இங்க வராதுன்னு. வராது. ஏன்னா நாங்க பாரத தேசம் முழுக்க ஆற்றப்படி ராமநாமன் சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ள ஒண்ணுமே வராது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய நாமத்துல இப்ப ஆண்டு இருக்கிற மகாத்மா அவருக்கு கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப காலம் கழிச்சு உண்மையான ஒரு மகாத்மா இந்த தேசத்தை ஆள்றார். நான் பாலிடிக்ஸ் பேசல, அரசியல் பேசல, சத்தியத்தை சொல்றேன் நான். அப்போ நம்முடைய இந்த நாமங்களே ஒரு நல்ல சத்திரியாருக்கு கொடுக்கணும். சத்திரியன் நல்லா இருந்தால் தான் பிராமணனோ சாதுக்களோ நன்றாக இருக்க முடியும். அதனால லோகக்ஷேமத்தை கருதி இங்கே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் பார்ட்டிசிபேஷன் உங்ககிட்ட நான் பிச்சியா கேட்குறேன். ஒன்று, நாளைக்கு உள்ள வசலாம் இறங்கி எல்லாத்தையும் ஈடுபடணும், சகலத்திலையும் ஈடுபடணும். அதற்கப்புறம் உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்னைக்கு இந்த துவஜம் ஏறது அக்ஷயமா பகவான் நாமம் வளரணும், லோகக்ஷேமமா இருக்கணும்ன்ற பிரார்த்தனை முக்கியம். ஏதோ லோகக்ஷேமம் ஏதோ ஒரு போர்டு போட்டு ஏதோ ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு காயானி வாட்சி அதெல்லாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக பண்ணணும். ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் நம்ம மனசு கொஞ்சமாவது இறங்கும், இல்லைன்னா கீழே இறங்காது. அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்குங்க. நாம வளம் இது வரைக்கும் யாரும் பண்ணல. 1000 கோடி நாமம் இங்க இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், சாதுக்களை கூட 7 அடி போனான்ட்டு. இது பெரிய பெரிய சாது வந்து 1008 கோடி நாமத்தபடியே பெரிய சாது. அங்க இருக்க சாதுக்கள், பின்னாடி இருக்க சாதுக்கள்லாம் ஒரு நிமிஷம் போய் பார்க்கும். அவ்வளோ பேரையும் வச்சு நீங்க நாம வளம் பண்ணி அன்றாடம் எழுதி சேர்த்துடணும். இந்த நாம வளத்தை நான் லோகக்ஷேமத்துக்காக இந்த சந்நிதியிலே சமர்ப்பணம் பண்றேன். ஏன்னா ஒரு டூல் வேணும். நம்ம சாதாரண அல்ப மனுஷான்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம அல்பமா இருக்கலாம், நம்ம கிட்ட இருக்க பகவான் நாமம் அல்பம் இல்லை. ஒன்னை கொண்டு அது லோகத்தை அப்படி உஜ்ஜீவனம் பண்ணும். அப்படி இங்க இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே லோகக்ஷேமார்த்தமாகவும் நம்ம நாடு சுபிட்சமா இருக்கட்டும். நாடு சுபிட்சமா இருந்தால் உன் கிரகம் சுபிட்சமா இருக்கும். உன் கிரகம் சுபிட்சமா இருந்தால் நீ சுபிட்சமா இருப்பேன். ரிவர்ஸ் இல்லை. Charity begins at home. No, charity has to begin from elsewhere. ஏன்னா காலம் மாறி இருக்கு. காலத்துக்கு தக்கன நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு காரியம் பண்ண முடியாது. இனிமே பகவன் நாமத்தை கொண்டு அள்ளி கொட்டணும். அள்ளி கொட்டணும்னா சமாஜமா இருந்தாதான் முடியும். அந்த சமாஜத்துக்கு பூரண வாய்ப்பு இருக்கிற ஒரே இடம் இந்த இடம். பாக்கி எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தடைகளும் வேற ஒன்று ஃபோக்கஸ் பண்றது இருக்கும். இங்கே என்னுடைய அபிப்பிராயம், எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதே. நமோஸ்து நாம ரூபாய, நமோஸ்து நாம ஜல்பினே, நமோஸ்து நாம சுத்தாய, நமோ நாமமயாய. ரூப கோஸ்வாமியோடைய சோஸ்திரம் என்ன ஆச்சரியமான சோஸ்திரம். உன் வாயிலே வர ராமநாமத்துக்கு நீ நமஸ்காரம் பண்ணணுங்கிற, நீ நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்ல. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம வாயில வந்துட்டனால நம்ம அலட்சியப்படுத்துவோம். அப்படிலாம் அலட்சியப்படுத்தாம ஏதோ காரணம் பகவானுடைய அவ்வியாஜ கிருபையினாலே நமக்கு இந்த பகவான் நாமம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கிறதுக்கு ஒன் சேமத்துக்காக மட்டுமல்ல,
உன் குடும்பக்ஷேமத்துக்காக மட்டுமில்ல, லோகக்ஷேமத்துக்காக மட்டுமில்ல, பகவானுடைய பிரீத்திக்காக, குருநாதனுடைய பிரீத்திக்காகன்றதை உணர்ந்து நாம் சொல்லி எல்லாரும் பிரம்மஸ்வரூபமா ஆகணும்னு குருநாதால் கிட்ட பிரார்த்தனை. இன்றைக்கு ஏற்பாடு பண்ண மகேந்திரனுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றதும் இதை நடத்துறதும் அது குருநாதனுடைய கிருபையினாலையும் அவன் மனசில் பூந்து இப்படி பண்ணணுங்கிற ஆசை. ஏன்னு கேட்டால் 1000 காரியம் பண்ணாலும் அந்த நாமஸ்மரணம்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பூல் இருந்தாதான் நாளைக்கு கால் மடிஞ்சு போகும், பண்ண முடியாமல் போகும். இன்னொன்று அந்த நேரத்தில் கூட உணர்வெல்லாம் போன நேரத்தில் கூட அன்னைக்கு ஆரியோகரா ரோடில் ராமராமன் சொல்லிட்டு போனமேன்ற நினைவை குருநாதன் உருவாக்குவான். பரமசிவன் சொல்கிறான், நீ தவறி போய் கீழே வந்தா கூட உன்னை பரட்டி போட்டு உன் காதில் நான் ராம மந்திரம் ஓதுகிறேன், கர்ண மந்திரம் ஓதுகிறேன். வராக அவதாரத்திலே பகவான் தெளிவாக சொல்கிறான், நீ இப்போது நன்றாய் இருக்கும்போது என்னை சொல்லிவிட்டேயானால், என் நாமத்தை சொல்லிவிட்டேயானால், என்னை நினைத்து விட்டேயானால், உன்னுடைய கடைசி காலத்தில் என்னை நினைக்க வைக்கிறேன்னு சொல்லாம நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்லி எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை? விதுரர் மாதிரி இருக்கும். பாக்கி பேரெல்லாம் கடைசி நேரத்தில் பகவானை நினைக்கணும்னு நினைச்சார். ஆனா விதுரர் எப்படி இருந்தார் தெரியுமா? பகவானுடைய கடைசி காலத்தை விதுரனை நினைக்கிறான். அப்படி நம்ம வாழ்க்கை அமையணும்னு குருநாதர்கிட்ட பிரார்த்தனை. ராம 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 ராம